இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இது கரெக்டா தோணுதுங்களா? எடுத்த உடனே இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு காட்டுது. இது ஓகேவா? இது எப்ப காட்டலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுது? சோ அப்ப ஜாவா ஸ்கிரிப்ட்லயே சொல்லுங்க, இதை நீங்க என்ன மாதிரி ரெடி பண்ணுவீங்க? ஜாவா ஸ்கிரிப்ட்ல இதை என்ன மாதிரி ரெடி பண்ணுவீங்க? if condition யூஸ் பண்ணி இல்ல நான் டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுத்துட்டு அப்புறம் டிஸ்ப்ளே நன் யூஸ் பண்ணுவீங்க. டிஸ்ப்ளே பிளாக்னு கொடுப்பீங்க. ஓகேங்களா? லேபிள் இருக்கும். ஓகேங்களா? இங்க இருக்கிற மாதிரி தான் லேபிள் இருக்கும். ஆனா டிஸ்ப்ளே பிளாக் கொடுத்துருவோம். ஓகேங்களா? டிஸ்ப்ளே பிளாக்கா நன்னா? நன்னு கொடுத்து நன்னுண்ணா கொடுத்தா ஹைட் ஆயிரும். ஓகே. டிஸ்ப்ளே டபுள் கோட்ஸ் கொடுக்க கூடாதுண்ணா. கேட்ச்ல இருக்கு. இங்க வந்து அடிச்சிரும். கேட்ச்ல இருந்திருக்கா தம்பி? ஓகே. டிஸ்ப்ளே நன்னு கொடுத்த உடனே போயிடுச்சு. ஓகேங்களா? அததான் இந்த மாதிரி இப்ப நம்ம டிஸ்ப்ளே நன்னு கொடுத்தோம்ல, இப்ப நம்ம ஐடியா வச்சு இது பண்றதுக்கு பதிலா இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா டெர்னரி ஆபரேட்டர் இந்த ரிட்டர்ன் குள்ளார எழுதும் போது இந்த மாதிரி எழுதணும். இது என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் சின்டாக்ஸ் JXX அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் எழுதும். இந்த சிங்கிள் பிரேசஸ் போட்டுதான் இமெயில் எரர் ட்ரூவா இருந்துச்சுன்னா அப்படின்னு கண்டிஷன் இருக்கும். இமெயில் எரர் ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன காட்ட போறோம்? இந்த விஷயத்த காட்ட போறோம். அப்படி இல்ல அப்படின்னா எதுவுமே தேவை. டிஸ்ப்ளே நன்னு கிடையாது, கலரு ரெட், இமெயில் இஸ் ரெக்யூர்ட். இப்ப என்ன நடந்திருக்கும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஆன் கிளிக், ஓகேவா? ஆன் கிளிக் இங்க இருந்து இங்க ட்ரிகர் ஆகும். ஆன் கிளிக் ட்ரிகர் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் லைன் என்ன பண்ணும்? இமெயில்ல ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஓகேங்களா? பாக்ஸ்ல எதுவுமே கிடையாது. இருந்துச்சுன்னா இது, இல்லைன்னா ட்ரூன்னு செட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ட்ரூன்னு செட் பண்ணதுக்கு அப்புறம் உடனே இது எங்க அப்டேட் பண்ணும் அப்படின்னா இந்த பேஜுக்கு அப்டேட் பண்ணும், ரிட்டர்ன் மெத்தடுக்கு அப்டேட் பண்ணும். இப்ப இமெயில் எரருடைய வேல்யூ என்ன அப்படின்னா ட்ரூ. அப்ப நமக்கு இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ட்ரூ அப்படின்றதால இமெயில் இஸ் ரெக்யூர்ட் அப்படின்னு வரும். இப்ப ஃபால்ஸா இருந்துச்சுன்னா போயிடும். வேலிடேட் லாகின் ஃபார்ம். இப்ப பாருங்க, திரும்பவும் யூ இமெயில் வேல்யூ இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஏன் போல? போல எதுக்குங்க போல? இங்க நான் வேல்யூ கொடுத்துட்டேன், இங்க லாகின் கொடுத்துட்டேன், அப்படியே போக மாட்டேங்குது. செக் பண்ணுமா? லாக் போடுமா? நடப்பாரு நடத்துதெல்லாம் காசோட தள்ளிட்டீங்க. நீங்க சேஞ்ச் பண்ண வரணும்ல. ஆன் சேஞ்ச் எழுதுங்க. ஆன் சேஞ்ச் இங்க ஒர்க் ஆகுது அப்படின்னா ஆன் சேஞ்ச் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஆன் சேஞ்ச்ல வேல்யூ பார்க்கணும். புரியல.
பேசுறதுல சத்தமா சொல்லுங்க. ஆன்சேஞ்ச் வேல்யூ செட் வேல்யூ பண்ணலாமா? எவ்வளவு நேரம்டா? இப்ப இமெயில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வேல்யூவை இந்த இன்புட் டைப்ல இருந்து தான் வாங்குறோம். ஓகேவா? நீங்க கண்டிப்பா ஸ்டேட் வேல்யூ மேல டிஃபைன் பண்ணும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணா மட்டும்தான் அது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இப்ப இமெயில் நீங்க கொடுக்கணும். ஓகேவா? இமெயில்னு கொடுக்கணும். இந்த டைம் நீ போய் அப்டேட் பண்ணி பாரு, ஒன்னும் ஒர்க் ஆகாது. ஏன் அப்படின்னா இந்த இடம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இங்கதான் சொல்லும், இந்த இடத்துல இமெயில் வேல்யூ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு. நீ அப்டேட் பண்ணணும் அப்படின்னா செகண்டா இன்னொரு பேராமீட்டர் இருக்குல்ல, அவனை வச்சு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லு. ஓகேவா? அத அப்டேட் பண்றதுக்கு நம்ம கிட்ட என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா ஆன் சேஞ்ச் ஹேண்டில் இன்புட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இந்த ஹேண்டில் இன்புட்ல நம்ம ஈவெண்ட்டை பாஸ் பண்றோம். ஸோ டார்கெட் ஐடி. ஓகேங்களா? இது வந்து 2-3 பேராமீட்டர்ஸ், மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வரும்போது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒண்ணு. ஓகே, இப்ப வேல்யூ வந்து செட் ஆயிடும். இப்ப பார்ப்போம். போயிடுச்சுங்களா? இமெயில்ல லிஸ்ட் அப்படின்றது வந்துருச்சு. ஓகேங்களா? இந்த பேசிக் மட்டும்தான் நமக்கு தெரியணும். கிளிக் பண்ணும்போது கன்சோல் போட்டு செக் பண்ணணும் எங்க அந்த வேல்யூ வருதா வரலையா. ரொம்ப ரொம்ப ஈஸி டெவலப்மெண்ட். நீ அதனுடைய ரூட் அல்காரிதம்னு சொல்லுவாங்க. நீங்க ஐடிவி சிஎஸ்சி அந்த இதுல இருக்கிறவங்களுக்கு அல்காரிதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். முதல்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணணும். ஓகேங்களா? இன்புட் டைப்ஸ ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் என்ன விஷயத்த ட்ரிகர் பண்ணா நமக்கு கன்சோல் வரும். இதெல்லாம் ஸ்டெப். ஆனா டைம் எடுக்கும். எடுத்துட்டு போட்டோம். எவ்வளவு ஸ்பீடா, ஹவு ஃபாஸ்ட். ஓகேவா? நீங்க ஒரு விஷயத்த முடிக்கிறீங்கன்றதே பிரச்சனை கிடையாது. ஹவு என்ன சொல்றது, எஃபிஷியன்டா இருக்கா, ப்ரொடக்டிவிட்டி அழகா இருக்கா, அதை பாக்குறதுக்கு என்ன சொல்றது, நல்ல ஒரு ப்ராடக்டா இருக்கா அப்படின்றதா. நேற்று எங்க ஆர்கிடெக்ட் அதான் சொன்னாரு, நீங்க வேகமா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது வேலைக்கே ஆகாது. ஓகேவா? இதை பர்ஃபெக்டா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வேலைக்கு ஆகும். ஓகேங்களா? நீங்க எடுத்த உடனே ஹேண்டில் இன்புட் கோடிங் எழுதும்போது நம்மளால அப்படியே யூடியூப்பை பார்ப்பான். கான்ஸ்ட் இமெயில் செட் இமெயில் யூஸ் டேட். அது இது கூட இனிஷியல் கூட மாறாது. சி வெங்கடேசன் அப்படின்னா அதேதான், சி அப்படின்னு போட்டுதான் வரும். அந்த மாதிரி பண்ணவே கூடாது. நமக்கு எங்க இருந்து சொல்லி கொடுத்தாங்களோ அங்க இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ஸ் யூஐயை ரெடி பண்ணிக்கணும். யூஐ அப்படின்றது இந்த மாதிரியே இருக்கவே கூடாது. ஓகேவா? இதை நான் டைம் இல்லை அப்படின்றதுக்கு நான் எப்பயுமே இப்படிதான் பண்ணுவேன். நீங்க தான் கரெக்டான யூஐலாம் ரெடி பண்ணிக்கணும். ஓகேவா? இதை ரெடி பண்ணதுக்கு அப்புறம் ஆன் கிளிக்கு கொடுக்கணும். இதுக்கு இங்க எடுத்த உடனே கோடிங்னா எழுதக்கூடாது. பேட்டாரோ போட்டுட்டு ஒரு கன்சோல் போட்டு செக் பண்ணணும், வருதா வரலையா அப்படின்றத செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணும்போது என்ன விஷயம்னா, நான் இங்க வேல்யூ வாங்கி அசைன் பண்ணிட்டேன். இது ரெண்டாவது இதை வேல்யூ வாங்கி அசைன் பண்ணும்போது இங்க கிளிக் பண்ணா வேல்யூ வருதா வரலையா, அதை எப்படி நான் செக் பண்றது, அதான் டைப் பண்ணா மாறாது அப்படின்னா இங்க டைரக்டா கொடுக்கலாம்ல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியல. யூஸ் கேஸ் ஃபால்ஸ் நான் இங்க டைரக்டா கொடுக்குறேன். அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு வேல்யூ கொடுக்குறேன். ஒர்க் ஆகுதா இல்லையா? ஒர்க் ஆகுது. ஓகே, சோ இந்த இடத்துல கொடுத்து ஆன் கிளிக் பண்ணும்போது இந்த யூவி இமெயில்ல வேல்யூ வருதா இல்லையா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டிஷன் எழுதணும். ஜாவா ஸ்கிரிப்ட் போய் பார்க்கணும். ஜாவா ஸ்கிரிப்ட்ல டைம் எடுக்கத்தான் செய்யும். ஓகேவா? அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை கிளிக் பண்ணிட்டு இந்த விஷயத்த பார்க்கணும். ஓகேங்களா? இதை பார்த்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் இருக்கு. இது வேலிட் இமெயிலா அப்படின்னு இன்னொன்னு இருக்கு. ஓகேங்களா? சரி, இப்ப வேலிட் இமெயில் பேட்டர்ன் அதுக்கே போயிடுமே. இல்லைன்னா இன்னொரு எலமெண்ட் கூட வச்சுக்கோங்க, பாஸ்வேர்டு. ஒண்ணு இல்லைங்க, இங்க இருக்குல்ல, இது இன்னொரு செட்டு போட்டு பாஸ்வேர்டும் போட்டா வந்துடும். இப்ப யூ இமெயில் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல ரெக்ரெஸ் பேட்டர்னை வச்சுக்கிட்டு வேலிட் இமெயிலா இல்லையான்றதை செக் பண்ணணும். இப்ப ரெக்யூர்ட் அப்படின்றத நான் சொல்லிட்டேன், இமெயில் இஸ் ரெக்யூர்ட்னு சொல்லிட்டேன். இப்ப என்டர் வேலிட் இமெயில்னு ஒண்ணு வரணும். இதுக்கு யாராச்சும் ஹை லெவல்ல சொல்லுங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இது. பியூர்லி அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன பண்ணுமோ அதே தான். சீக்கிரம் சொல்லுங்க. சேம் அதே மாதிரி வேலிட் இமெயிலுக்கு ஒரு கீழே லேபிள் ரெடி பண்ணிட்டு அப்புறம் கண்டிஷன் எழுத வேண்டியதானே? நீங்க சொன்ன மாதிரியே லேபிள்.
enter valid email அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ஆனா எனக்கு என்டர் வேலிட் இமெயில் இனிஷியலாவே தெரியுது. ஓகே, இப்படிதான் ரெடி பண்ணணும்னு நான் சொல்றேன். இது கரெக்ட். என்டர் வேலிட் இமெயில் தெரியும், எனக்கு இது தெரியக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இமெயில் வேலிட் இமெயில் எரர். புதுசா ஒரு யூஸ் ஸ்டேட் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அந்த ரெஜெக்ட்ஸ் வச்சு இமெயிலா இல்லையாங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஒரு ஃபங்க்ஷன் போய் வேலிட் இமெயில் எரர்னு ஒண்ணு வைக்கிறேன். ஓகேவா? இனிஷியலா ஃபால்ஸ்னு வைக்கிறேன். இது எத்தனை பேருக்கு புரியுது? அதை முதல்ல சொல்லுங்க, கையை சொல்லுங்க. புரியுதா? அண்ணன் கஷ்டப்படக்கூடாதா அப்படின்னு என்ன கஷ்டப்பட்டாலும் பழக்கம். நான் புரியுதுன்னா தான் சொல்லணும்னு சொல்றேன். ஓகே, எல்லாருக்கும் புரியுது. ஓகே, பேசிக் இது இருந்தாலே ஓகே தாங்க. இந்த மேல இதுக்கு அதே தான் கொடுத்துருக்காங்க. வேலிட் இமெயில் எரருக்கும் அதை தான் கொடுக்க போறோம். ஓகே, நான் அதை கொடுத்துட்டு அகைன் அந்த டெர்மினரி கண்டிஷனை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு என்னுடைய வேரியபிள் நேமை மட்டும் மாத்திக்க போறேன். கரெக்டுங்களா? வேலிட் இமெயில் எரர் அப்படி இருந்தா நீ இதை காட்டுப்பா அப்படின்னு சொல்லு. ஒண்ணுமே கிடையாது, பக்கா. இப்ப கிளிக் பண்ணோம்னா இமெயில் இஸ் ரெக்யூர்டு, அது போயிடுச்சு. இது வேலிட் இமெயிலா? இல்ல. இப்ப எங்க எழுதணும் அதை சொல்லுங்க. டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க, கிளாஸ் முடிச்சுட்டு போவோம். அவ்வளவு ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணிருப்பீங்கல்ல, அந்த if set email error false இருக்குனால அதுக்கு கீழே அதுக்கு மேலேயே வந்து இன்னொரு லெட் கிரியேட் பண்ணி ரெகெக்ஸ் எழுதிட்டு ஓகே இங்க போட்டு இது பண்ணும். சூப்பரா. ஓகே, ஏதாவது ரெக்ரெஸ் பட்டன்ல தூக்கி போடுங்க. இமெயில் ரெக்ரெஸ் இது எடுக்கிறதாங்க கடுப்பு. ஏதோ ஒண்ணு அதுதான் போகும். பாருங்க, இந்த சைட் யூஸ் பண்ணிக்கோங்க. regress.com சூப்பரா சொல்லுது பாரு. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்றது கரெக்டா காட்டுது. ஓகே, சோ நான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இங்க எடுத்து போட்டுறேன். எவனா இருக்கான் போல இருக்கு. டக்குன்னு அது யூஸ் கேட்க மாதிரி. இப்படி கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தனே அதை கொடுங்களாண்டா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சரி, இதை எடுத்து போட்டு இதுல என்ன பண்ணணும்? போனுக்கு மேட்ச். இப்ப இந்த இடத்துல வேல்யூ இருக்கு.
இமெயில் மேட்ச் இந்த பேட்டர்ன் அப்படின்னு போடுறேன் இருந்துச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா ஏதோ ஒன்று வேலிட் இமெயில் வேலிட் இமெயில் பார்ப்போம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும். என்டர் வேலிட் இமெயில் போயிடுச்சு. இமெயில் இஸ் ரெக்யூர்ட். என்டர் வேலிட் இமெயில். அந்த பேட்டர்ன் அதை தான் சொல்றது போல. ஓகேவா? உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வேலிட் பேட்டர்னா இருந்துச்சுன்னா எடுத்துக்கணும். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல பண்ணதே தாங்க. உங்களுக்கு வேல்யூ இருந்தா மட்டும்தான் நீங்க அதை செக் பண்ண முடியும். அப்ப நம்ம கண்டிஷனை எங்க எழுதணும் அப்படின்னா இந்த இஃப்குள்ளார தான் கண்டிஷன் எழுதணும். இதை தான் நான் முதலே சொன்னேன். வேல்யூவே இல்லை அப்படின்னா டைரக்டா எங்க வந்துடும்? என்டர் வேலிட் இமெயில் அந்த விஷயத்துக்கு தான் வரும். புரியுதா? சே எஸ் ஆர் நோ? ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம பண்ணதுக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸே கிடையாது. ஓகேங்களா? அந்த இடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா இதுக்கு பதிலா டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்னு போட்டு இமெயில் எரர் இமெயில் பேட்டர்ன் எரர் அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த இடத்துல ஸ்டேட் வேல்யூ வச்சு நம்ம மேனிபுலேட் பண்றோம். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் சொல்லி கொடுத்தேன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? சோ லாஜிக் ஒன்னே ஒண்ணுதான். வேல்யூ இருந்தா மட்டும்தான் வேலிடா இல்லையா அப்படின்றது தெரியும். எக்ஸாமுக்கு வந்தவன் மட்டும்தான் பாஸா ஃபெயிலான்னு சொல்ல முடியும். எக்ஸாமுக்கு வராதவன அவன் எக்ஸாமே எழுதல. ஓகேவா? டிஃபால்ட்டா சொல்லிடலாம். அவனுடைய மார்க் என்னன்னு கேட்டா சொல்லவே முடியாது. ஆப்சென்ட், அவ்வளவுதான். ஏபி முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? வந்தவனுக்கு மட்டும்தான் இவன் 10 மார்க் 20 மார்க் அப்படின்னு சொல்ல முடியும். அதேதான் வேல்யூ இருந்தா மட்டும்தான் வேலிட் இமெயில் பேட்டர்னா இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். புரியுதா? புரியுதா இல்லையா? இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு ஒண்ணு வைங்க.